My dearly beloved in Christ, once again we have come in this media for the first service of the month of May. இந்த நாளை இவ்விதமாக நாம் மே மாதத்துக்குள் நுழைத்து விட்டோம். வாரத்தில் இருக்கிறோம். தேவ ஜனமே, உங்களை யாவரும் இந்த மீடியா மூலமாக சந்திப்பது சந்தோஷமாக இருக்குது. I'm glad indeed to meet you all once again through this media. Let us indeed be people who continue to look to the Lord in prayer. Let us trust the Lord that He will continue to work His will in our life. நாம் தொடர்ந்து ஜெப நிலையிலே காணப்படுவோம். ஆம் தேவ ஜனமே, கர்த்தருடைய சித்தம் காணப்படணும். நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய காரியங்கள் வெளிப்படணும். ஆகையால் அதிலே நாம் உறுதியாய் நிற்போம். உங்களை இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்தி வருகிறேன். I indeed greet you all in the blessed name of our Lord and Savior Jesus Christ. At this very moment, let us read from Psalms 25, the first 3 verses. 25வது சங்கீதத்திலிருந்து நாம் வாசிப்போம். 3 வசனங்களை நாம் வாசிப்போம். முதல் 3 வசனங்கள். To you, O Lord, I lift my soul. O my God, I trust in you. Let me not be ashamed. Let not my enemies triumph over me. Indeed, let no one who waits on you be ashamed. Let those be ashamed who deal treacherously without cause. Yes, God is a God who will never put us to shame. Though our enemy, they come against us, but God will put them to shame and He will indeed reward us. நம் கர்த்தர் நம்மை வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல. நம்முடைய எதிராளி நமக்கு எதிராய் வந்தாலும் கர்த்தர் நம்முடைய எதிராளியை வெட்கப்படுத்துவார். ஆனால் நம்மை காத்துக்கொள்ள தேவனாக இருக்கிறார், நடத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். இந்த COVID-19 நம்ம இப்படிப்பட்ட ஒரு நிலையில இருந்தாலும் கர்த்தர் அவர் சிங்காசனத்திலிருந்து ஆளுகை செய்கிற தேவனாக இருக்கிறார். Though we are still going through this period of COVID-19, God is still on the throne. Church, He is reigning in our midst, and it is His will that is taking place in this juncture of our life. Let us trust the Lord and let us look to Him in prayer. But as we pray, let us also prepare our heart for today's communion. Let us look to God in a prayer of confession also. இந்த நாளில் நம்ம ஜெபிக்கும் போது நாம் நம் உள்ளங்களை ஆயத்தப்படுத்துவோம். நற்கரணை ஆராதனைக்குள்ள இன்றைய நாம் செல்ல இருக்கிறோம். ஆகையால் பாவ ஜெபத்தை இந்த வேளையிலே எடுத்து வரக்கூடிய நிலையிலே நாம் இருப்போம். நாம் ஜெபிக்கும் போது பாவத்துக்குரிய காரியத்துக்காகவும் நாம் ஜெபிப்போம். வாருங்கள் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளில் சுவாமி உம்முடைய சன்னதிக்கு முன்பாக எங்களை அழைத்து வந்ததுக்காக நன்றி, ஸ்தோத்திரம் என்று நாங்கள் சொல்லுகிறோம். Lord, we want to thank you for giving us the privilege to come before your presence, Lord. We remember all that you have done for us, Lord. You're a good God, wonderful God, and you're a God, Lord, who is always favorable on our side. ஆமையா, எங்களுக்காக செய்த அனைத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். நீர் நல்லவர், வல்லவர், கிருபை உள்ளவர். எங்களுடைய வாழ்க்கையில் என்றென்றும் எங்களோட கூட செல்லக்கூடிய தேவனாக இருக்கிறீர். இந்த ஞாயிற்றுக்கிழமையில வாரத்தில் சுவாமி, நாங்கள் எங்களை முற்றுமாக உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து நடைபெற்று வரத்தக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். Yes, Lord, being the first week of this month, Lord, and the first Sunday, Lord, we want to remember you and we want to pray, Lord, that your will be done, Lord. Oh, your purpose, Lord, be established in our life, Lord. At this very moment, we want to commit ourselves to you and pray that you will indeed, Lord, search our heart. ஆண்டவரே, எங்களுடைய உள்ளத்தை நீ தேட வேண்டும் ஐயா.
நாங்கள் எந்த விதத்திலே பாவம் செய்திருந்தால், அக்கிரமங்கள் செய்திருந்தால் நீர் மன்னித்து எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே நீர் பரிசுத்தத்தை கொண்டு வரத்தக்க ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். Lord, in any way we have sinned against you, Lord. We have gone against you, Lord. We have indeed walked in ways that is not pleasing unto you, Lord. We pray that you will cleanse us, you will purify us, Lord. For we know the day of judgment will come, Lord, if we stand against thee, Lord. When we do things, Lord, that are wicked, Lord. அக்கிரமத்தை செய்யும் போது ஆண்டவரே நாங்கள் தொடர்ந்து உமக்கு எதிராய் நிற்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கும் போது நீர் சிட்சிக்கக்கூடிய தேவனாக இருப்பீர் என்று நாங்கள் உணர்ந்து சுவாமி ஆண்டவரே எங்களை மன்னியும், எங்களை எல்லா விதத்திலே சுவாமி நீர் ஆதரிக்கக்கூடிய தேவனாக இருக்கத்தக்க ஜெபிக்கிறோம். Yes, Lord, forgive us, Lord. Forgive us of all our wickedness because of our evilness, Lord. We know there are things happening all around the world, Lord. At this very moment, we confess them and we pray, we ask, Lord, that you will draw us closer to you, Lord. Amaya. இந்த பாவத்தை விட்டு விலகி, அக்கிரமத்தை விட்டு விலகி உம்மண்டிலே சேரக்கூடிய இருக்கிற மக்களாக நாங்கள் இருக்கத்தக்க ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. உம்முடைய காருண்ய நிலை எங்கள் மத்தியிலே எங்கள் மீதிலே இருக்கத்தக்க ஜெபிக்கிறோம். Lord, we pray that your grace, Lord, your mercy, Lord, will be upon us, Lord. Oh, bless us as we ask all this in Jesus' most precious name. Amen. My dear beloved, at this very moment, let us come before the throne of God with our voices lifted up in praise towards him. இந்த வேளை தேவனுடைய சிங்காசன அண்டையிலே நாம் சேரக்கூடிய மக்களாக இருப்போம். நம்முடைய குரலை உயர்த்தி கர்த்தரை நாம் தொழுது கொள்ளக்கூடிய ஜனங்களாக இருப்போம். கர்த்தரை தொழுது கொள்ளும் போது நாம் மனதார அந்த காரியத்தை செய்கிறவர்களாக இருப்போம். As we worship the Lord, let us worship from the depth of our heart, for the Lord sees the heart and he values it. Come, God's people, we will indeed celebrate our King, our Lord, our Master. In Jesus' name, amen. என்றும் 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 மறதி
பிதாவே உமக்கு ஆராதனை 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 துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே காலையிலும் மாலையிலும்
உமக்காய் வாழ்வேனே, எனக்காய் மரித்தீரே, உமக்காய் வாழ்வேனே, உமை நேசிக்கிறே, 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 உமை நேசிக்கிறே. என் ஜீவன், என் ஜீவன் நீதானே, என் துரியம் நீதானே, என் ஜீவன் நீதானே, என் துரியம் நீதானே, எனக்காய் மரித்தீரே, உமக்காய் வாழ்வேனே, எனக்காய் மரித்தீரே, உமக்காய் வாழ்வேனே, உமை நேசிக்கிறே, உம்மை 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 நேசிக்கிறே. என் பாவங்கள் பாராமல் உம் முகத்தை மறைத்தீரே, என் மீறுதல் எண்ணாமல் கிருபை அளித்தீரே. என் பாவங்கள் பாராமல் உம் முகத்தை மறைத்தீரே, என் மீறுதல் எண்ணாமல் கிருபை அளித்தீரே. மணியும் என்றேனே, மறந்தேன் என்றீரே, மணியும் என்றேனே, மறந்தேன் என்றீரே. உம்மை நேசிக்கிறே, 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 உம்மை நேசிக்கிறே. நான் கலங்கின நேரங்களில் என் துணையாய் நின்றீரே, உலகம் கைவிட்டாலும் நீ என்னை அணைத்தீரே. நான் கலங்கின நேரங்களில் என் துணையாய் நின்றீரே, உலகம் கைவிட்டாலும் நீ என்னை அணைத்தீரே. ஜெபத்தை கேட்டீரே, கண்ணீர் துடைத்தீரே, ஜெபத்தை கேட்டீரே, கண்ணீர் துடைத்தீரே. உம்மை நேசிக்கிறே, 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 உம்மை நேசிக்கிறே. என் ஜீவன் நீதானே, என் துரியம் நீதானே, என் ஜீவன் நீதானே, என் துரியம் நீதானே. உமக்காய் வாழ்வேனே, எனக்காய் மரித்தீரே, உமக்காய் வாழ்வேனே, உமை நேசிக்கிறே, உமை நேசிக்கிறே, உமை நேசிக்கிறே, உமை நேசிக்கிறே, உமை நேசிக்கிறே, உமை நேசிக்கிறே, உம்மை நேசிக்கிறே, உம்மை நேசிக்கிறே. மணியும் என்றேனே, மறந்தேன் என்றீரே, மணியும் என்றேனே, மணியும் என்றீரே. ஜெபத்தை கேட்டீரே, கண்ணீர் துடைத்தீரே,
துதி பாடலோடு நாம் கர்த்தரை இந்த நாளை துதித்து வந்தோம். வாருங்கள் தொடர்ந்து நாம் ஜெப நிலையிலே கர்த்தரை நோக்கி பார்ப்போம். We praise God through inspiration, through our worship. Let us now look to God in prayer. Father, we thank you. We praise you for all, Lord, all of your blessings in our life, Lord. அன்பின் ஆண்டவரே, இந்த நாளை உம்முடைய ஆசீர்வாதத்துக்காக நாங்கள் நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம் ஐயா. நாங்கள் வீட்டில் இருந்தாலும் ஆனால் குறையின்றி எங்களை நடத்தி வரக்கூடிய தேவனாக நீர் இருக்கிறீர். Though we are staying in the house, Lord, but you have indeed, Lord, blessed us with all earthly blessings, Lord. There is no lack in us, Lord. We are really eternally thankful to you, Lord. Our heart comes before you with great gratitude, Lord. ஆமையா, நன்றி உள்ளத்தோட உம் மண்டலை நாங்கள் சேருகிறோம். ஆண்டவரே இயேசுவே, தொடர்ந்து எங்கள் மத்தியில, எங்கள் சபை மக்கள் மத்தியில நீர் இடைப்பட்டு வர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். Lord, we pray that you will continue to minister to each one of our beloved, Lord. There are those who are not doing well, Lord. There are those who are sick, Lord. There are those who are in poverty, Lord. Lord, we pray that not one, Lord, will indeed in lack, Lord. ஆமையா, பல விதமான சிக்குள்ளவர்கள் இருக்கிறார்கள், பல பிரச்சனை உள்ளவர்கள் இருக்கிறார்கள், ஏழ்மையாய் இருக்கிறவர்களும் இருக்கிறார்கள். ஆண்டவரே, ஒருவரும் விடப்படாத நிலையில இருக்கத்தக்க ஐயா, நீர் இந்த குறைகளாம் சந்திக்கத்தக்க நாங்கள் செபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. எங்களுடைய மக்கள் உம்முடைய ஆதரவு பெறத்தக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். முக்கியமாக சிறு பிள்ளைகளை உம்முடைய பாதத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். வெளியே ஆகாதபடி வீட்டிலே அடைந்து இருக்கிறது ரொம்ப ஒரு பெரிய சிரமமான காரியம். ஆனால் ஆண்டவரே, நீர் இந்த பிள்ளைகளுக்கு நல்ல குணங்களை கொடுத்து நல்ல விதமாக அவர்கள் வீட்டில் தாய் தகப்பனை கீழ்ப்படைந்து இருக்கத்தக்க நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். At this very moment we want to remember the children, Lord, the young ones, Lord. We pray and ask, Lord, that you will indeed give them, Lord, the ableness to adapt, Lord, being in the home, Lord. Lord, you make them, Lord, to be obedient to their parents, Lord. Lord, you keep them, Lord, entertained, Lord. In every way we ask for your favor, Lord, to be upon their life. Though they are doing schooling through online, Lord, guide them, Lord, the ableness to cope with all the works, Lord, the homeworks, Lord, that the teachers are giving through the online, Lord. ஆமையா, ஆன்லைன் மூலமாக படித்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, அவர்களுடைய இந்த படிப்பு நன்றாக செய்ய நீர் அவர்களுக்கு உதவி செய்யத்தக்க ஆண்டவரே, அதிகமான பாடங்கள் இவ்விதமாக டீச்சர்மார்கள் கொடுத்து வருகிறார்கள். ஆண்டவரே, சலிப்பில்லாமல் இதை செய்து வர, எந்த ஒரு பிரச்சனை கொடுக்காமல் இது செய்து வர அவர்களோடு தங்கும் ஐயா. ஆண்டவரே, அதே நேரத்தில் வேலைக்கு போகக்கூடிய இருக்கிறவர்களையும் நாங்கள் உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய பிரசனம் அவர்களோடு இருக்க வேண்டும் ஐயா. ஆண்டவரே, போலீஸ் மக்கள், மிலிட்ரி மக்கள், ஆண்டவரே, நர்ஸ், டாக்டர்ஸ், இன்னும் பல விதமாக சேவை செய்யக்கூடிய இருக்கிறவர்கள், அவர்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். Lord, we want to remember, Lord, all those, Lord, policemen, military personnel, Lord, and also the nurses, the doctors, and others, Lord, who indeed give themselves during this time of COVID-19, Lord. Lord, keep them, protect them, Lord. Let their life in you be preserved, Lord. Lord, we pray for all the good works, Lord, that the church is doing, Lord. The charity, Lord, that your people, Lord, are giving to those who don't have, Lord. Lord, we thank you. We thank you for raising the church, Lord, to do this work, Lord. Amaya, பலவிதத்தில் சபைகள் ஆண்டவரே இல்லாதவர்களுக்கு உதவி செய்து வரக்கூடிய அந்த மனத்தன்மையை நீர் கொடுத்து வந்ததுக்காக நன்றி.
ஆமையா, அநேகர் மக்கள், தேவை உள்ள மக்கள் அவர்களுடைய தேவை சபை மூலமாக சந்தித்து வருவதற்காக உமக்கே எல்லா துதி கனம் மகிமை நாங்கள் கொடுத்து வருகிறோம். இந்த சேவையில ஈடுபட இருக்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளை நீர் காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். எந்த பிரச்சனை இல்லாமல் ஆண்டவரே அவர்கள் இந்த காரியத்தை செய்து வரத்தக்க, அவர்களுக்கு நீ ஒத்தாசை செய்கிறவராக இருக்கத்தக்க நாங்கள் செபித்து ஒப்பு கொடுத்து, நீர் தொடர்ந்து சபைகளை ஆண்டவரை உயர்த்தி நடத்தத்தக்க, சபை போதகரோட தலைமத்துவத்தோடு இருந்து வரத்தக்க நாங்கள் செபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இவைகளாம் இயேசு என்ப நாமத்திலே நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். இந்த வேளை நாம் யாவரும் சேர்ந்து கர்த்தருடைய ஜெபத்தை நாம் ஏறெடுத்து வரக்கூடிய மக்களாக இருப்போம். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரத்தில் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. ஆனால் ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் நாங்கள் குற்றம் செய்ய மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை நீர் மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரிச்சிடாமல் தீமை ரட்சித்துக் கொள்ளும். உம்முடைய ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றுக்கும் உடையதே. ஆமேன். ஆமேன். தேவஜனமே, இந்த நாளை உங்கள் மத்தியிலே நான் சில காரியங்களை சொல்லி வர விருப்பப்பட இருக்கிறேன். நாம் ஒன்றாக கூட முடியாத நிலையில இருக்கிறோம். அது நிமித்தம் நம்முடைய காணிக்கை, நம்முடைய தசம பாகத்தை நாம் செலுத்த முடியாத நிலையிலே இருந்து வருகிறோம். Brothers and sisters in Christ, I like to share something at this very moment. We know because we are not being able to gather in the church, we are not being able to give our offerings and our tithes before the Lord. But as we celebrate God's day in our home, let us indeed collect the offerings, collect the tithes, and then we can give these tithes through online to our treasurer. The church account will be told to you all or will be displayed. And when you see that, those who have online service, you can give your tithes and your offerings through online to the treasurer. Those who don't have, you can put it aside, and then later when we are able to gather together, at that time you can place all your offerings and tithes into the offering bag. Thank you. God bless you. Amen. தேவ பிள்ளைகளை, வாருங்கள், இந்த வேளை நாம் சத்திய வசனத்தை வாசிக்கக்கூடிய நிலையிலே காணப்படுவோம். நாளை எடுக்கப்பட்ட தேவனுடைய சத்தியம் 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14 16 வசனம் வரை வாசிக்க நாம் கேட்கலாம். Today's portion of scripture is taken from 1 Corinthians chapter 2 verse 14 to 16. Firstly, Brother Harold will read to us in Tamil and then I will read in English. முதலாவது மகன் ஹேரல் அது தமிழ்ல வாசித்து பிறகு நான் உங்களுக்கு முன்பாக ஆங்கிலத்திலே நான் வாசிப்பேன். இன்றைக்கு வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாகம் 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் வசனங்கள் 14 16 வரை. ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குறைவுகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவர்களானதால் அவைகளை அறிய மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. Let's read. But the natural man does not receive the things of the Spirit of God, for they are foolishness to him, nor can he know them because they are spiritually discerned. But he who is spiritual judges all things, yet he himself is rightly judged by no one. For who has known the mind of the Lord that he may instruct him?
but we have the mind of Christ. Praise be God for the reading of his word. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் தொடர்ந்து இந்த வேளையிலே சத்தியத்தை நோக்கி பார்க்க இருக்கிறோம். இந்த சத்தியம் இது ஒரு தொடர் கதையாக இருக்குது. This preaching that I am doing, it is a series of preaching. So the theme is pursuing in faith. நம்முடைய கருள் பொருள் விசுவாசத்தில் தொடர்வது. விசுவாச தொடர்வதில் மார்க் சுவிசேஷத்தில் 11வது அதிகாரத்திலிருந்து 22 வசனம் தொடங்கி 24 வசனம் நாம் பார்த்தோம். The text that was taken is from the Gospel of Mark chapter 11 verse 22 to 24. And I have dealt with the first point, and our first point is fixing our eyes on Jesus. மொத புள்ளி இந்த கருப்பொருளில் இயேசுவின் மீது நம் கண்களை சரி செய்வோம் என்று அந்த அடிப்படையில் காரியங்களை பார்த்தவர்களாக இருக்கிறோம். இன்றே நாம் யாவரும் 2வது புள்ளிக்கு வந்தவர்களாக இருக்கிறோம். Now we are going to look at the second point, and the second point is focus our mind on Jesus. நம்முடைய சிந்தை இயேசுவின் மீது செலுத்துகிறது. நம்முடைய சிந்தை இயேசுவின் மீது செலுத்துவது என்று அந்த ஒரு 2வது தலைப்போடு நாம் பார்க்க இருக்கிறோம். Our second point is focus our mind on Jesus. Earlier we read the Bible from 1 Corinthians chapter 2 verse 14 to 16. It tells us that only those who have known the mind of the Lord can instruct him. நாம் வேதத்தில் 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் வசனங்கள் 14 16 வாசித்து கேட்டோம். அங்கே என்ன சொல்ல இருக்குது? கிறிஸ்துக்குரிய சிந்தையுடையவன் தான் அவருக்கு போதிக்கத்தக்க கூடியவனாக இருக்க முடியும். மெய்யாகவே ஒருவனும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவுக்கு போதித்து வர முடியாது. Of course, no human person teaches God anything, for he knows everything. Isaiah chapter 55 verse 8 to 9 tells us very clearly, his ways are not our ways, his thoughts are not our thoughts. His ways and his thoughts are far above, from between earth and heaven. It's very far above. நமக்கு உணர காரியம் என்ன என்றால், ஆண்டவராக தேவனுக்கு ஒருவனும் போதிக்க முடியாது. அவர் எல்லாம் அறிந்த தேவனாக இருக்கிறார். ஏசாயா 55 8-9 என்ன சொல்லுகிறது என்றால், கர்த்தருடைய வழி நம்முடைய வழி அல்ல, கர்த்தருடைய நினைவு நம்முடைய நினைவுகள் அல்ல. பூமிக்கும் பரலோகத்துக்கும் எவ்வளோ இடைவெளி இருக்குதோ அவ்வளவாக தேவனுடைய வழியும் நினைவும் காணப்படுவது என்று நாம் அறியிருக்கிறோம். Paul's answer to the question confirms and add a layer to what he has already written. பவுல் கொடுக்க இருக்கிற அந்த பதில் அடியில் அங்கே அவர் பதிலை காரணத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். We have the mind of Christ. என்ன சொல்றார்? கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாக நாம் இருக்கிறோம். By that he seems to mean that aided by the Holy Spirit, believers have been given access to the thoughts of Christ. இது நிமித்தம் பவுல் என்ன சொல்கிறார்? பரிசுத்தாவின் உடைய ஒத்தாசை நிமித்தம் தேவ ஜனம் இவ்விதமாக ஆண்டவருடைய சிந்தைக்குரிய இருக்கிற நினைவுக்குரிய இருக்கிறவர்களாக இருக்கிறார்கள். We have been given the ability to see what is spiritual and to think what Christ thinks. ஆவிக்குரிய காரியம் என்னென்று அறியக்கூடிய நிலையில நாம் இருக்கிறோம். இயேசு எப்படி சிந்திக்கிறார் அதே போல நம்முடைய சிந்தனையும் அமைந்திருக்குது என்று நாம் பார்க்கிறோம். You might ask, why must we focus our mind on Jesus? நீங்கள் கேட்கலாம், ஏன் நம்முடைய சிந்தையானது இயேசு மேல் நாம்
செலுத்த வேண்டும். Earlier we saw in point number 1 we saw that Jesus is the pioneer and perfecter of our faith. போன செய்தியிலே நாம் கண்டோம், என்ன கண்டோம்? இயேசுவானவர் அவர் நம்முடைய விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவராக இருக்கிறார். இது எபிரேயர் 12வது அதிகாரத்தில் 2வது வசனத்திலே நாம் கண்டவர்களாக இருக்கிறோம். If Jesus is the originator of our faith, it is not only our eyes that need to be fixed on him, but our mind also needs to be focused on him. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய விசுவாசத்துக்கு ஆரம்பிக்கிறவராக காணப்பட்டால், அப்ப நம்முடைய கண்கள் மட்டுமல்ல தேவஜனமே, நம்முடைய சிந்தையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து மேல் செலுத்தப்பட வேண்டும் என்று நாம் உணர்ந்து கொள்ள மக்களாக இருக்கிறோம். When our carnal or natural mind, we cannot discern spiritual things. With our carnal and or natural mind, we cannot discern spiritual things. நம்முடைய மாம்ச சிந்தையோட ஆவிக்குரிய காரியத்தை நாம் ஆராய்ந்து பார்க்க முடியாது. நாம் வாசித்த வசனம் தெளிவாக நமக்கு அதை சொல்லுவது கூறுவது என்று நாம் அறிய இருக்கிறோம். ஆவிக்குரிய சிந்தை மனுஷன்தான் ஆவிக்குரிய காரியத்தை அவன் நிதானிக்கிறவனாக இருக்கிறான். The scripture clearly tells us that only a spiritual mind discerns spiritual things. Faith cannot be defined by fact. விசுவாசத்தை கருத்தின் அடிப்படையில் நாம் சிந்திக்க முடியாது. Fact says I will see to believe, but faith is the substance of things hoped for and the evidence of things not seen. This we read in Hebrews chapter 12 verse 1. அறியக்கூடிய காரியம் இவ்விதமாக அதை பார்த்தா தான் நம்பும் என்று சொல்லக்கூடியது. ஆனால் விசுவாசமானது அது நம்பிக்கை நிமித்தம் அது காணாத ஒரு அடையாளமாக இருக்குது என்று எபிரேயர் 12:1 நாம் வாசிக்கிறோம். Jesus told Thomas that he should not be unbelieving but believing. தோமாவை பார்த்து ஆண்டவர் சொன்ன காரியம் போன வாட்டி நான் சொன்னேன், நம்பாம இருக்காதப்பா, நம்பு. விசுவாசம் இல்லாம இருக்காதப்பா, விசுவாசி. ஏன்னா அவன் பார்த்தா தான் நம்புவேன்னு சொன்னான். ஆனா காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் என்று ஆண்டவர் சொன்னார். Yes, Thomas said, only if I see, I believe. So Jesus looked at him and said, come, touch my hands, touch my rib. And when he touched, he believed. But Jesus looked at him and said, blessed are those who believe without seeing. If we want to grow in faith, then our mind must focus in Jesus. நாம் விசுவாசத்தில் வளர வேண்டும் என்றால் தேவ ஜனமே, நம்முடைய சிந்தை இயேசு மேல் செலுத்தப்படக்கூடிய நிலையில காணப்பட வேண்டும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரோமர் 10வது அதிகாரம் 17வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், விசுவாசம் கேள்வினால் வருது. எதை? தேவனுடைய வார்த்தையை கேட்கக்கூடிய நிலையிலே வருது. Why we say? The Bible in Romans chapter 10 verse 17 tells us, so then faith comes by hearing and hearing by the word of God. The word of God is what produces faith. தேவனுடைய ஜனம், தேவனுடைய வார்த்தை, மன்னிக்க வேண்டும், தேவனுடைய வார்த்தை விசுவாசத்தை உருவாக்கக்கூடிய நிலையில இருக்குது. வார்த்தை இல்லைன்னா விசுவாசம் இல்லை. ஆனால் இன்றைய நாம் உணர வேண்டும், ஏன் நம்முடைய சிந்தை இயேசுவின் மேல் செலுத்தப்பட வேண்டும்? Why must our mind be
focus on Jesus. When you look at Jesus, we need to ask, who is Jesus? நாம் இயேசுவை பார்க்கும்போது நாம் கேட்க வேண்டும், இந்த இயேசு யார்? யோவான் 1வது அதிகாரம் வசனம் 1 தொடங்கி 5 பிறகு 14 நாம் வாசித்து வரும்போது அவரே வார்த்தையாய் இருக்கிறார். In John chapter 1 verse 1 to 5 and verse 14 tells that Jesus is the word. I read these verses. In the beginning was the word, and the word was with God, and the word was God. ஆரம்பத்திலே வார்த்தை உண்டு, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. 2வது வசனம், second verse, he was in the beginning with God. அவர் ஆரம்பத்திலேயே தேவனோடு இருந்தார். Verse 3, all things were made through him, and without him nothing was made that was made. எல்லாமே அவரால் உண்டாக்கப்படுது, அவரால் உண்டாக்கப்படாத காரியம் ஒன்றுமே இல்லை. Verse 4, in him was life, and the life was the light of man. அவருக்குள் ஜீவன் உண்டு, அந்த ஜீவனே மனுக்குலத்துக்கு வெளிச்சமாக இருந்தது. And the light, verse 5, and the light shines in the darkness, and the darkness did not comprehend it. அந்த ஒளியே இருளை உதிக்கப்பட்டது, இருள் அதை மேற்கொள்ளாமல் இருந்தது. 14வது வசனம் verse 14 says, and the word became flesh and dwelt among us, and we beheld his glory, the glory as of the only begotten of the Father, full of grace and truth. பிறகு 14வது வசனத்திலே அங்கே என்ன சொல்ல இருக்குது? அந்த வார்த்தை மாம்சமானது, நம் மத்தியிலே அது காணப்பட்டது. தேவ ஜனமே, இன்றே இந்த வசனங்களை நாம் வாசிக்கும் போது அது தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னென்றால், அந்த வார்த்தை தேவன், அந்த வார்த்தை மாம்சமானது. Here in John chapter 1 we clearly see that the word was God, and that word became flesh. And who is that referring to? It is referring to our Lord, our Jesus. அது யாரை சுட்டி காட்ட இருக்குது என்றால், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த வார்த்தை இயேசுவாக இருக்கிறார். If Jesus is the word of God, and if faith comes from hearing the word of God, then where should our focus be? இயேசு கிறிஸ்துவே தேவனுடைய வார்த்தையாய் இருந்தால், தேவனுடைய வார்த்தை நிமித்தம் விசுவாசம் வளருது என்றால், அப்ப நம்முடைய கவனம் இல்ல, நம்முடைய சிந்தை எங்க செலுத்தப்பட வேண்டும்? தேவஜனமே, நாம் உணர வேண்டும், கர்த்தராக தேவன் மேல் மட்டும் நாம் சிந்தை உணர்த்தப்பட அங்க செலுத்தப்பட வேண்டும். Our mind must be focused only in Jesus, because Jesus is the cause for our faith to grow. What happens when our mind is focused on Jesus? நம்முடைய சிந்தையானது இயேசு மேல் நாம் செலுத்தும் போது என்ன நடக்கும்? perfect peace, பூர்ண சமாதானம் நமக்கு வரங்க. ஏசாயா 26:3 இந்த வசனம் சொல்ல இருக்குது, உம்மை உயர்த்தியை பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். Yes, Isaiah chapter 26 verse 3 says, you will keep him in perfect peace whose mind is stayed on you, because he trusts in you. Today I like to tell you that what consumes your mind controls your life. தேவஜனமே, இன்றைய உங்கள் மத்தியிலே நான் சொல்ல விருப்பப்பட காரியம் என்ன என்றால், உங்களுடைய சிந்தையை எது ஆட்கொள்ள இருக்குதோ அதே உங்களை ஆள செய்ய இருக்குது, உங்களுடைய வாழ்க்கையே ஆள செய்ய இருக்குது.
If your mind is consumed with fear, then fear will control your life. உங்களுடைய சிந்தை பயத்த நிமித்தம் நிரப்பப்பட்ட நிலையில இருந்தால் அப்ப பயம்தான் உங்களுடைய வாழ்க்கையை ஆள இருக்கும். உங்களுடைய சிந்தை greed, அதாவது ஆசை, உலகத்தின் ஆசை நிறைந்து இருந்தால் அப்ப உங்களுடைய ஜீவியமும் உலகத்தின் ஆசைக்குள்ளதான் அது இருந்து வரும். If your mind is consumed with greed, then greed will control your life. Your action in life will be in accordance to how you think and feel. அப்ப உங்களுடைய வாழ்க்கையின் செயல்பட நீங்க பார்க்கும்போது நீங்க எப்படி சிந்திக்கிறீங்களோ, நீங்கள் எப்படி உணர இருக்கிறீங்களோ அப்படித்தான் இருக்கும். நீங்க சில பேர் கேட்குறாங்க, ஏன் என்னுடைய வாழ்க்கை அதிகமாக உலகப்புறமாக இருக்குது, ஆவிக்குரிய புறமாக இல்லையே. Some people ask, why my life is so concentrated in earthly things, not in spiritual things? Because your mind is focused on earthly things, not spiritual things. ஏனென்றால் நம்முடைய சிந்தையானது இந்த மாம்சத்தின் காரியத்தில், உலகத்துக்குரிய காரியத்தில் அதிகமாக இருப்பதனால அதனால நம்முடைய உணர்வும் அதுக்குள் அடங்கி இருக்கிற ஒரு சூழ்நிலையில இருக்குது. In Proverbs chapter 23 verse 7 we read, for as he think in his heart, so is he. நீதிமொழி 23:7 அழகாக சொல்ல இருக்குது, ஒரு மனுஷன் அவனுடைய மனதில் எதை சிந்திக்கிறானோ அதை போல் அவன் இருப்பான் என்று சொல்லப்பட இருக்குது. பேதுரு அவன் ஏன் முழுகினான்? காரணம் என்றால் அவன் விசுவாசத்தை எடுத்து போட்டு அவன் பயத்தை அவனுடைய சிந்தையிலே கொண்டு வந்ததனால. Why did Peter drown? Peter drowned because he took away faith and replaced it with fear. You want to have perfect peace? Then your mind must stay in Jesus. உங்களுக்கு பூர்ண சமாதானம் இருக்க வேண்டும் என்றால் தேவஜனமே உங்களுடைய சிந்தை இயேசுவுக்குள் தங்கணும். If your mind does not stay in Jesus, then you don't believe in him. உங்களுடைய சிந்தை இயேசுக்குள் தங்கவில்லை என்றால் அப்ப நீங்க இயேசுக்குள் நம்பிக்கைக்குரிய ஒரு விசுவாசியாய் இருக்கவே முடியாது. ஏனென்றால் ஏசாயா 26:3 சொல்லப்பட்ட நிலையை நாம் பார்க்கும்போது நாம் நம்பி இருந்தால்தான் இந்த பூர்ண சமாதானம் நமக்கு காணப்படும். From the reading of Isaiah 26:3 we understand that he who trusts the Lord will have perfect peace. He who trusts the Lord will have perfect peace. கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் நீங்கள் இல்லை என்றால் இந்த பூர்ணமான சமாதானம் உங்களுக்கு கிடைக்காது. இயேசு கிறிஸ்து யோவான் 14:27-29 அந்த வசனங்களை நீ வாசிக்கும் போது அவர் சொல்றார், சமாதானம் உங்களுக்கு நான் தருகிறேன், என்னுடைய சமாதானம் நான் உங்களுக்கு தருகிறேன், இந்த உலகம் தருவது போல அல்ல என்று அவர் சொல்றார். உங்களுடைய இருதயம் கலங்காது இருப்பது, பயப்படாதீங்க, நீங்கள் நான் சொன்னதை கேட்டிருக்கிறீர்கள், நான் போகிறேன் ஆனா திரும்ப வருவேன், நீங்கள் என் மேல் அன்பாயிருந்தால் நீங்கள் களி கூர்ந்து, நான் பிதானிலை போவது என் பிதா என்னோட பெரியவராக இருக்கிறார். 29வது வசனத்துல இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இது நிறைப்பெறும், இது நிறைப்படும் போது அதை நீங்கள் நம்ப வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். I read John chapter 14 verse 27-29. Peace I leave with you, my peace I give to you.
not as the world gives do I give to you. Let not your heart be troubled, neither let it be afraid. You have heard me say to you, I am going away and coming back to you. If you loved me, you would rejoice because I said, I am going to the Father, for my Father is greater than I. And now I have told you before it comes, that when it does come to pass, you may believe. Church, the Lord is telling, peace I live with you, my peace I give you, not as the world gives do I give to you. சமாதானம் உங்களுக்கு தருகிறேன், என்னுடைய சமாதானம் உங்களுக்கு தருகிறேன். இந்த உலகம் கொடுக்கக்கூடிய இருக்கிற ஒரு சமாதானம் போல அல்ல என்று இயேசு சொல்லுகிறார். In this world we will face all kinds of hardship, trials and persecution. இந்த உலகத்தில் பலவிதமான நிந்தைகள், கஷ்டங்கள், போராட்டங்கள், உபத்திரங்கள் நாம் சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். If our mind stays in Jesus, then in spite of all this, we can still be in peace. நம்முடைய சிந்தை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எப்படிப்பட்ட போராட்டங்கள், எப்படிப்பட்ட கஷ்டங்கள், எப்படிப்பட்ட உபத்திரங்கள் அது நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் இந்த பரிபூர்ணமான சமாதானத்துக்குள் நாம் வாழ்ந்து வரலாம்ங்க. That is the kind of peace Jesus give. இயேசு இப்படிப்பட்ட சமாதானத்தை நமக்கு கொடுக்கிறார். இந்த உலகம் கொடுக்கிற மாதிரி இல்லைங்க. இந்த உலகம் கொடுக்கிறது எப்படிங்க? எல்லாமே நலமாக இருக்கும்போது, எல்லாமே அருமையாய் இருக்கும்போது, எல்லாமே சுகமாய் இருக்கும்போது அப்பந்தான் உலகம் சொல்லும் இதுதான் சமாதானம். Yes, the peace that the world speak about is not the same as the peace that Jesus gave. Because for the world, when everything is calm, when everything is good, when everything is perfect, when everything is enjoyable, oh, then they will say, oh, now I have the perfect peace. That is of the way of the world. You can be in a boat that is in the sea, going through the storm, the wind, but still you can have peace in your heart. ஆமையா அம்மா, கடல்ல படகுல நீங்க போகும்போது கொந்தளிப்பு வரலாம், அலைகள் வரலாம், காற்று அடிக்கலாம், படகு அங்கேயும் இங்கும் அலைமோதி கொண்டிருக்கிற நிலையில இருக்கலாம். அப்படி இருந்தாலும் நீங்க சமாதானத்தோட, பூர்ண சமாதானத்தோட இருக்கலாம். இயேசு அவதமாக படகுல இருந்தார். விசுவாசிகள் கேட்டார்கள், சீடர்கள் கேட்டார்கள். என்ன கேட்டார்கள்? ஆண்டவரே, உங்களுக்கு கவலை இல்லையா? நம்ம முழுகி போறோம், கவலை இல்லையா? ஆனா அவர் படுத்து கொண்டிருக்கிறார். Yes, the disciple came to Jesus. He was sleeping when the storm and the wind, when water from the sea was entering the boat. He was sleeping, and they were asking, are you not worried? Are you not concerned that we are going to drown? He was in perfect peace. You know why? Because he is our God, our Lord, who is able to do anything. Nothing is impossible with our God. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாருங்க? அவர் தேவன், அவர் கர்த்தர், ஆண்டவர், எல்லாத்தையும் படித்தவர், சிருஷ்டித்தவர். அவரால் கூடாதது ஒன்றும் இல்லைங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்திரிச்சு கடலை பார்த்து அமைதலாயிரு என்று சொன்னார். காற்றும் கடலும் அந்த கொந்தளிப்பும் அமைதலானது. Yes, Jesus looked at the storm and he says, be still, and the whole thing became quiet. That is our Lord. And when the Lord is in our life, no matter what can come in our life, yes, COVID-19 can come into our life, God will give us perfect peace. ஆம் தேவ ஜனமே, நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையில இருந்தார். எப்படி படகுல இருந்தாரோ அதே போல நம்முடைய ஜீவன், நம்முடைய இருதயத்தில், நம்முடைய வாழ்க்கையில அவர் இருந்தார் என்றால், நம்முடைய குடும்ப வாழ்க்கையில இருந்தார் என்றால்,
COVID-19 வரலாம், நமக்கு பயம் தேவையில்லை. ஏனென்றால் கர்த்தர் எல்லாத்தையும் ஒரு வார்த்தையிலே அடக்கிறவராக இருக்கிறார். Yes, with one word, be still. The whole situation changes. In Matthew chapter 11 verse 28 to 30, மத்தேயு 11வது அதிகாரம் 28 to 30, இயேசு இவ்விதமாக சொல்லுகிறார். Jesus is saying this word, come to me, all you who labor and are heavy laden, and I will give you rest. Take my yoke upon you and learn from me, for I am gentle and lowly in heart, and you will find rest for your souls. For my yoke is easy and my burden is light. என்னுடைய நுகமானது அது இழுதும், அதனுடைய சுமை அது சாதாரணமானது. இயேசு சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் அநேரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தருவேன் என்று சொல்லவராக அவர் இருக்கிறார். He is a God who will give you rest. He is a God who will put your soul in perfect peace. அவர் இளைப்பாறுதல் கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். நம்முடைய ஆத்துமாவுக்கு பரிபூர்ணமான சமாதானத்தை கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். தேவஜனமே, உங்களுடைய எண்ணம் அலமோதாதபடி, உங்களுடைய எண்ணம் சிதறாதபடி, இந்த நாளில் உங்களுடைய எண்ணம் கர்த்தராகிய இயேசு மேல் நம்பிக்கையாய் இருக்கும் போது பூர்ண சமாதானத்தை அழைக்கக்கூடிய தேவனாக அவர் இருக்கிறார். When your mind is focused on Jesus, when your mind is not straight, when your mind is not looking elsewhere and it's focused on Jesus, our Lord is able to give you perfect peace. When you fix your thoughts on God, God fixes your thought. I read again. When you fix your thoughts on God, God fixes your thoughts. உங்களுடைய நினைவானது நீங்கள் கர்த்தர் மேல் வைக்கும் போது உங்களுடைய நினைவுகளை அவர் சரிப்படுத்துகிறவராக இருக்கிறார். மீண்டும் சொல்கிறேன், உங்கள் நினைவானது கர்த்தர் மேல் நீங்கள் வைத்தால் உங்களுடைய நினைவுகளை அவர் சரிப்படுத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஆம், பேதுருடைய பிரச்சனை, அவனுடைய நினைவானது அவன் இவ்விதமாக சிதற செய்தவனாக காணப்பட்டான். அது கடலை பார்த்தது, அது காற்றை பார்த்தது. பிறகு அவனுடைய சிந்தையில என்ன வந்தது? பயம் வந்தது. விசுவாசம் எடுக்கப்பட்டு பயம் வந்தது. Yes, Peter, when he looked at Jesus, when his eyes was fixed on Jesus, his mind was focused on Jesus. But the moment he took his eyes from Jesus and he saw the wind, he saw the storm, yes, fear entered his mind. When fear entered his mind, he began to drown. Focus your mind on God, not your problem. உங்களுடைய சிந்தையை ஆண்டவருக்குள் நீங்கள் இவ்விதமாக செலுத்தி வர வேண்டும். உங்க பிரச்சனை மேல இல்லை. பிரச்சனை இருக்குங்க, இருந்து கொண்டே இருக்கும். மலையை போல பிரச்சனை வந்தாலும் அந்த மலையை பார்த்து பெருந்து போ என்று சொன்னா அது போகும் என்று ஆண்டவர் சொன்னார். God says, even your problem as big as the mountain, you will just look at the mountain and command, be lifted up, and it will be lifted up. Church, every problem is nothing before God. All that you need to do is to focus your mind on God and not your problem. Listen to God, not your insecurities. கர்த்தருக்கு செவி கொடு. ஏன் விசுவாசம் அதிகரிக்கிறது வளருது காரணமே தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தையே இயேசுவாக இருக்கிறார். அப்ப உங்களுடைய சிந்தை இயேசு மேல் நீங்கள் வைக்கும் போது அவருடைய சத்தத்துக்கு
சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுக்கும் போது உங்களுடைய பிரச்சனைகள் அது பெருசாக இருக்காது. Yes, your insecurity will become minimal when you start listening to the voice of God. When Jesus looked at the disciple and said, do not be discouraged, do not be afraid. இயேசு சீடரை பார்த்து, கலங்காதீங்க, பயப்படாதீங்க, நான் போகிறேன் ஆனா மீண்டும் வருகிறேன். I'm going but I'm coming back. I'm coming back. These are words of assurance. Our God is not a God who abandons us. நம்முடைய தேவன் நம்மை கைவிடுற தேவன் அல்ல, நம்மோட இருக்கிற தேவன், அவர் நம்மோட நடக்கிற தேவன். அப்ப rely on God, not your own strength. ஆண்டவர் மேல் சாய்ந்து இருங்கள், உங்க சொந்த பலத்துல அல்ல. பவுல் சொல்றார், என்னை பலப்படுத்துற கிறிஸ்து நிமித்தம் நான் சகாயத்தையும் செய்து முடிக்கிறேன். Paul says, I can do all things to Christ who strengthens me. So church, trust the Lord. Trust the Lord in this time, in this moment. And let us receive this perfect peace that God would like to give us. Because our mind stays in Him. கர்த்தர் நமக்கு பூர்ண சமாதானத்தை கொடுக்க இருக்கிறார். இந்த பூர்ண சமாதானம் எதனால வருதுன்னா, நம்முடைய சிந்தை அவருக்குள் தங்குறதுனால, அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறதுனால அப்படிப்பட்ட பிள்ளைகளாக நாம் இருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க உங்களை நான் வாழ்த்துகிறேன். I bless you, my beloved, and I pray that your mind will continue to remain, to stay in Christ, as I ask this in Jesus' name. Let us look to God in prayer. Father, we thank you. We thank you for your word, Lord. We know your word spoke to us, Lord. We know your word assured us, Lord. ஆண்டவரே, இந்த நாளில் உம்முடைய வார்த்தை எங்களோடு பேசினது, உம்முடைய வார்த்தை எங்களுக்கு ஆறுதலாக இருந்தது. எங்களுடைய வாழ்க்கையில மலை போல பிரச்சனைகள் வந்தாலும் ஆண்டவரே, அது தரமட்டமாக ஆக்கக்கூடிய தேவன் நீர் சுவாமி. Yes, Lord. Even in our life there be problems as big as the mountain, Lord. You are able, Lord, to remove them, Lord. You are able, Lord, to discard them, Lord. We trust you. We believe in you. And Lord, we place our confidence, our assurance in you. எங்களுடைய உறுதியும் நம்பிக்கையும் உம்மேல் நாங்கள் வைக்கிறோம் ஐயா. நீர் எல்லாத்தையும் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறீர். ஆகியால் கலங்காதபடி, பயப்படாதபடி ஆண்டவரே, உமக்குள் உண்மையே நாங்கள் பிடித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளாக இருந்து எங்களுடைய சிந்தையானது எப்பொழுதும் உம்மோட தங்கத்தக்க இயேசு இனிய நாமத்திலே நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். தேவ ஜனமே, சவால் நிறைந்த ஒரு செய்தியை கேட்டோம், ஆறுதல் நிறைந்த ஒரு செய்தியை கேட்டோம். இந்த செய்திக்கு மறுமொழியாக நாம் ஒரு பாடலை பாடுவோம். Beloved, we have heard a challenging word, comforting word from God as reflection upon what God has spoken to us. Let us sing a song unto the Lord. Just as I am without one plea, but that thy blood was shed for me, and that thou bidst me come to thee, O Lamb of
thine, thine alone, O Lamb of God, I come, I come. Beloved, let us all prepare our heart to receive the communion. பிரியமானவர்களே, இந்த நாளிலே நற்கருணை பெற நம்முடைய உள்ளங்களை நாம் ஆயத்தப்படுத்துவோம். நாம் யாவரும் வீட்டில் எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தியிருப்பீர் என்று நம்புகிறேன். I believe that you have prepared the wine and also the bread to partake together in the house as I consecrate the elements here. நான் இந்த ரொட்டியும் அதே நேரத்தில் திராட்சை ரசத்தையும் ஆசீர்வதித்து வரும்போது நாம் சேர்ந்து இந்த காரியத்தை செய்வோம். நாம் இந்த வேளை மாறி மாறி வாசிக்கக்கூடிய நிலையில் இருப்போம். We will have this responsive reading and it will be displayed in the media. So just follow with me. உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள், எங்கள் இருதயத்தை கர்த்தரிடத்தில் உயர்த்துகிறோம். நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடுவோம். அப்படி செய்வது தகுதியும் நீதியுமாய் இருக்கிறது. கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமை நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷத்த கடமையாய் இருக்கிறது. ஆதலால் தூதரோடும் பரம சபை அனைத்தோடும் நாங்கள் உமது மகிமை உள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி சேர்ந்து சொல்வோம். சேனைகளின் கர்த்தராகிய தேவனே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், வானமும் பூமியும் உமது மகிமையினால் நிறைந்திருக்கிறதென உன்னதமாய் இருக்கிற தேவனுக்கு மகிமை உண்டாகவென்று இடைவிடாமல் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமேன். சர்வவல்ல தேவனே, எங்கள் பரமபிதா, தேவரீர் எங்கள் மேல் இரக்கமாய் இறங்கி உம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரணமடைந்து எங்களை மீட்டுக் கொள்ளும்படி அவரை தந்தருளினீரே. அவர் சிலுவையிலே ஒரே தரம் தம்மை ஏகுபலியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கும் நிறைவும் பூர்ணமும் பொந்ததுமான பலியை செலுத்தாமல் தமது அருமையான மரணத்தை என்னிடக்கும் நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தம் திரும்பவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டீரே. இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டுள்ளி உமது குமாரனும் எங்கள் இரட்சகராக இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமத்தின்படி நாங்கள் அவருடைய பாடுகளையும் மரணத்தையும் உயிர்த்ததும் நினைக்கூர்ந்து உமது சிருஷ்டி பதார்த்த ஆகிய இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் வாங்கும் போது அவர் மூலமாய் தேவ சுபாத்துக்கு நாங்கள் பங்குள்ளாகும்படி கிருபை செய்த வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். அவர் தான் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர் கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைக்கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே ராப்பஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவமன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம். இதை பானம் பண்ண போதெல்லாம் என்னை நினைக்கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருடனும் பற்றினார். நாம் சேர்ந்து சொல்லுவோம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் இந்த உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவனுடைய அளவற்ற இரக்கத்தை நம்பி சேருகிறோம். உம்முடைய மேஜின் கீழ் விழும் துணிக்கையார்களும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல. ஆதிலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்ய தவறாத ஆண்டவராய் இருக்கிறீர். ஆன தன்மையால் காருண்ய கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிபூர்ண ஜீவத்தால் நாங்கள் நிரப்பப்படவும் அவருடைய சாயல் நாங்கள் வளரவும் அவரிடத்தில் நாங்களும் எங்களிடத்தும் அவரும் எப்பொழுதும் வாசமாய் இருப்பதற்கு ஏற்ற விதமாக இந்த பரிசுத்த நாட்களின் பங்கு பெற எங்களுக்கு கிருபை செய்துள்ளோம். ஆமென். லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும்.
லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே உம்முடைய சமாதானத்தை எங்களுக்கு தாரும். ஆமென். இந்த வேளை நாம் யாவரும் சேர்ந்து இந்த பதார்த்தத்தை நாம் பெற்றுக்கொண்டு வரக்கூடிய நிலையிலே இருப்போம். Let us together at this very moment, each one of us in our own house, let us together partake of this Holy Communion. As I take the bread and partake, you all at the same time can take the bread and partake. நான் அப்பத்தை எடுத்து புசிக்கும் போது நீங்களும் சேர்ந்து ஒரு கொடுத்து அப்பத்தை புசிக்கலாம். அதே நேரத்தில் பாத்திரத்தில் உங்களுடைய திராட்சை ரசத்தை நீங்கள் வைத்திருந்தால் அதை நீங்கள் குடிக்கலாம். Let us do together in this mode. Let us take the bread, and at this very moment, with thanksgiving, we partake of this, the body of Christ. Amen. Let us take the cup with a heart of thanksgiving. We partake of it. This very moment, let us look to God in prayer. நாம் கர்த்தரை நோக்கி ஜெப நிலையிலே காணப்படுவோம். அன்பின் ஆண்டவரே, இந்த ஆராதனை நாங்கள் இந்த மீடியா மூலியமாக செய்து வருவதற்கு நீர் கொடுத்த இந்த நல்ல தருணத்துக்காக நன்றி சுவாமி. உங்களுடைய பிள்ளைகள் வீட்டில் இருக்கும் போதும் பயபக்தியோடு இந்த நற்கரண ஆராதனையிலே அவர்கள் கலந்து கொண்டார்கள். ஆண்டவரே, அவர்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் இருந்து வரத்தக்க ஜெபிக்கிறோம். Lord, your children with fear and with reverence, Lord, has come before you during this Holy Communion, Lord. Lord, we pray that your presence will continue to abide with them even if they are in their own home, Lord. Bless them at their life, Lord. Indeed, be in every way rejoicing before you, Lord. அவர்களுடைய வாழ்க்கை உமக்குள் களி கூறப்படக்கூடிய நிலையிலே இருக்கத்தக்க நாங்கள் செபிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எல்லா தடைகள், கட்டுகள், எல்லா போராட்டங்கள் அதை நீர் எடுத்து போட்டு விடுதலைக்குரிய நிலையில உம்முடைய பிள்ளைகளை நீர் நடத்தி வரத்தக்க நாங்கள் செபிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். Yes, Lord, as your children face all kinds of hardship, difficulties, Lord, as they face the trial, Lord, we pray, we ask, Lord, you will give them the power to overcome, Lord. You will give them the strength, Lord, to overcome all these situations that they are facing, Lord. We pray your hand will lift them up, Lord. Your hand will guide them, Lord. ஆண்டவரே, உம்முடைய கரம் அவர்களை எல்லா விதத்திலே தூக்கி நடத்த இருக்கத்தக்க நீர் அவர்களை ஆண்டவரே உம்முடைய பாதையிலே வழி நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. சமாதானத்துக்குரிய வாழ்க்கையில உம்முடைய பிள்ளைகள் வளர்ந்து மலர்ந்து வரத்தக்க ஜெபிக்கிறோம். We pray that your children, Lord, will blossom, Lord, will grow, Lord, in the faith, Lord. They will always be reminded that you are a God, Lord, who walks with them, Lord. ஆமையா, அவர்களோடு கூட நடக்கக்கூடிய தேவன் நீர் என்று அவர்கள் உணர்ந்து கொள்ளத்தக்க அடியேன் ஜெபிக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் எடுத்து செய்யிருக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் கிருபையாய் நீர் தங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். Yes, Lord, whatever endeavor, Lord, your children they are entering into, Lord, all their hands works, Lord, we pray that you will bless, Lord. You will bring it to pass, Lord. And we pray that you will indeed, Lord, abide with your children with your comforting presence, Lord. ஆமையா, உம்முடைய பிள்ளைகளோடு நீர் தொடர்ந்து ஆறுதலின் கரத்து நிமித்தம் தாங்கி நடத்தி வரத்தக்க இயேசுவின் நாமத்திலே நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அன்னுடைய ஐக்கியமும் என்றும் சதாகாலம் நம்மோடு இருந்து நம்மை கர்த்தருடைய பூர்ண சமாதானத்துக்குள் ஆண்டவர் நம்மை வழிநடத்தக்கூடிய மக்களாக இருக்கத்தக்க. ஆமென்.
என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரமே மறவாதே. ஆமென். ஆமென்.